ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டியான மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அளவுகளோடு உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வந்து டேஸ்டி அண்ட் எம்மியான பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும், பர்ஃபெக்டாகவும் கிடைக்கும். ஸோ இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அளவுகளோட. ஸோ இந்த வீடியோலையுமே வந்து சமைக்கும் போதே நான் சொல்லிடுறேன் அளவுகள்லாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பிரியாணி வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா அரிசியை வந்து நான் ஊற வச்சிட போகிறேன். ஸோ நம்ம அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சதுமே வந்து அரிசியை ஊற வச்சிடணும். இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 1 கிலோ அளவு மட்டன் பிரியாணி தான் செய்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா அளவுகளும் நான் போடுறேன். ஸோ அளவுகளை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்குங்க. வீடியோலையுமே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு 150 கிராம் அளவு எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை, இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு 10 கிராம் அளவு வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 1 கிலோ அளவு பிரியாணின்றனால ஒரு 5லேருந்து 6 வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 5லேருந்து 6 வெங்காயம். சின்ன வெங்காயன்றது நான் சாம்பார் வெங்காயம் சொல்ல, வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தை தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான், 5 வெங்காயம் மட்டும் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், அந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் வதங்கினதுமே வந்து வெங்காயம் சேர்த்துட்டேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனிஷாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வருதோ நம்மளோட பிரியாணி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சொல்கிற ஒவ்வொரு ப்ராசஸுமே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது தான் இதில் சேர்த்துருக்கேன். 1 கேஜி பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா 150 கிராம் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இஞ்சினுடைய அளவு 100 கிராமும் பூண்டினுடைய அளவு 50 கிராமும். ஸோ மொத்தமாக சேர்த்து 150 கிராம் அளவு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டதுமே வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கணும். வதக்கும் போதே அந்த இஞ்சி பூண்டுடைய ஸ்மெல்லாம், பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து அதுவுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிங்க. வதக்குனதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்கறதுனால நம்ம அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு எதுவுமே வந்து மசாலா அதாவது அடிஷ்னலாக கலர் தேவைப்படாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் போட்டு பாருங்கள். அதுவுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நான் கறியை வேக வச்சு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது நம்ம நார்மலாக ஃப்ரீசர்லாம் வைக்கிறோம் கறி அப்படின்னா ரொம்ப வந்து வேகிறதுக்கு வந்து ஹார்டாயிரும், இந்த மாதிரி பிரியாணி செய்கிறதாகட்டும். ஸோ அதனால் வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதுவுமே சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவுமே எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் பேலன்ஸ் உள்ள பொருள்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தான் சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து பிரியாணி பொறுத்த வரைக்கும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1 கிலோ ரைஸ்க்கு அப்படின்னா ஒரு 3 தக்காளி, ஒரு பெரிய தக்காளி தான் 3 தக்காளி போட்டுக்கோங்க. ஸோ அது போட்டதுக்கப்புறம் வந்து இதில் மசாலாவும் சேர்க்க போகிறோம் அடிஷ்னலாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் பிரியாணி செய்கிறதா இருந்தால் சிக்கன் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் சேர்த்துருக்குறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க. நான் ஆல்ரெடி வந்து வெங்காயத்துலையுமே நான் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கறி வேக வச்சதுலையுமே உப்பு போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி பாருங்கள் வதங்கணும், அதே சமயத்தில் குழையக்கூடாது. குழஞ்சின்னா பிரியாணியோட டேஸ்ட்டே போயிடும். நம்மளுக்கு பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் மட்டும் தான் நல்லா வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவுமே வந்து எண்ணெய் தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வந்து பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா அரிசி வந்து 1 டம்ளர் அளவு அரிசி இருந்துச்சுன்னா, அதாவது பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் 1 டம்ளர் இருந்துச்சுன்னா 1.25 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதிகமாக நீங்கள் சேர்த்துட்டிங்கனாவும் குழஞ்சிரும். தண்ணியோட அளவுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், கறி வேக வச்ச தண்ணி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ எப்பொழுதுமே வந்து 1 கிளாஸ் அளவு அரிசினா 1 கிளாஸ் அளவு 1.25 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும், சரிங்களா. இப்போ வந்து 2 கிளாஸ் அளவு அரிசினால நான் 2.5 கிளாஸ் அளவு தண்ணி நான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வர ஸ்டேஜிலலாம் வந்து நம்ம அரிசி போடணும். தண்ணி நீங்கள் திறக்கும் போதே வந்து நல்லா மலமலன்னு கொதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் அரிசி வந்து
நீங்கள் சாப்பாடு வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஊற வச்சுட்டேன். இப்போ ஊற வச்ச இதை வந்து நீங்கள் ஊற வைக்கிறீங்க அரிசி அப்படின்னா ஆரம்பத்துலேயே வந்து கழுகுனதுக்கப்புறம் ஊற வைங்க. ஏன்னா ஊறினதுக்கப்புறம் வந்து கழுகினா அரிசி வந்து உடஞ்சிரும். எப்படியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ பாருங்கள் நல்லா மலை மலை கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுகி வச்சுருக்க அரிசியை வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆக்கிட்டு இதில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியோட போட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள் இது போட்டதுக்கப்புறம் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்தோன்னா உப்பு செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் வந்து கரண்டியை போட்டு ரொம்ப அழுத்தி வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் திறந்து பாருங்கள். ஓப்பன் பண்ணும்போதே வந்து அரிசி வந்து நல்லா மேலாக்கா நிற்கணும். மேலாக்கா நின்றுச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து யோசிப்பாங்க, தண்ணி நம்ம கம்மியாக சேர்த்துருக்கோமே, அரிசி பார்த்திங்கன்னா வேகவே இல்லை, ஆனால் வந்து மேலே எலும்பி நிற்கிது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து செகண்ட் ஸ்டேஜ் இந்த தம்மு போடுறதுல தான் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணி வந்து நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு உப்பு வந்து ஆல்ரெடி இருந்தனால நான் உப்பு சேர்க்கலை. இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 நிமிஷம் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இதே அளவுகளோட உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம், அந்த அளவுக்கு நான் இதை சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சதுமே இந்த மாதிரி அரிசி நல்லா மேலே வந்து எழும்பி நிற்கும். இந்த ஸ்டேஜில் கரண்டியில் அழகாக வந்து உடையாத அளவுக்கு சாஃப்டாக நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதும். ஆனால் இந்த ஸ்டேஜில் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி வேகாத மாதிரியே இருக்கும். நம்ம அடுத்து நம்ம போடக்கூடிய ப்ராசஸ், அதாவது தம் போடுற ப்ராசஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரிசி நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்து கிடைக்கும். பாருங்கள் அரிசி வேகாத மாதிரி இருக்குதுங்களா? ஸோ லைட்டாக தண்ணி இருக்குது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஈவனாக லெவல் பண்ணிடுங்க. ஒரு சிலர் இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி, புதினா, நெய், அதுக்கப்புறம் கலர் பவுடர்லாம் சேர்ப்பாங்க. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துங்க, நான் சேர்க்கலை. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டாக தான் கிடைக்கும். ஸோ அது ஒரு சிலர் வந்து போடுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரியாணி மாதிரி கிடைக்கணும், அந்த கலர் ஆகட்டும், ஸோ அந்த டெக்ஸ்சர் ஆகட்டும், அந்தமாதிரி கிடைக்கணுன்றனால போடுவாங்க. அதெல்லாம் போடணுன்னு அவசியமும் கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீழே வந்து நல்லா அடிகனமான நம்ம யூஸ் பண்ணாத என்ன தோசைக்கல் இருந்தால் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வந்து சாப்பாடை மேலே இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி தண்ணி எதனா ஒரு பாத்திரம், அதாவது காற்று போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் நம்ம தம்மில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் அரிசி நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வெந்து கிடச்சிருக்கு. அவ்வளோதான், நல்லா டேஸ்டியான ஒரு எம்மியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுற பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக அரிசி பார்த்திங்களா குழையாமல் இருக்காது. ஸோ அந்த தம்மு போடுற ஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அரிசி வந்து மேலே எலுமி வந்ததுமே வந்து நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சு இந்தமாரி தம் போட்டு விட்டுறணும். அவ்வளோதான், நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பிரியாணி கிடைக்கும். ஸோ உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச பிரியாணி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.